அண்மைச் செய்தி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவானது இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த ஜாமீன் மனுவை நிராகரித்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்களை வழங்கலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடையத்தில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது முறையாக மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் முன்பு விசாரணை நடைபெற்று கடந்த 21ஆம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டு இருக்கிறார். 8 மாதங்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பதால் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மனுவை பரிசீலிப்பதற்கு அதில் எந்த தகுதியும் இல்லை என்றும் நீதிபதி தெரிவித்து இந்த செந்தில் பாலாஜியினுடைய இந்த ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்வதாக தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.